ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014ஆம் ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இன்றைய ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின்போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சொமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை 11 அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம், திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.